அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா மன வலிமை. மன வலிமை பற்றி நம்ம பேச போகிறோம். எப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்குறோம், அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மன வலிமை, மனபலம். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு சிறு தோல்வியை கூட இன்றைக்கி குழந்தைகள் தாங்கி கொள்றதில்லை. உடனே முடிவு தற்கொலை அப்படிங்கிற முடிவுக்கு போயிடுறாங்க. பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா, பள்ளி தேர்வில் தேர்ச்சி பெற முடியலனாலும் சரி, ஒரு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியலனாலும் சரி, தற்கொலை முடிவு தான் தீர்வுங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்மால் அனைத்தும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நம் குழந்தைக்கு கொடுக்க வேணும். ஏன்னா தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம். அதை அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம புகுத்தணும். அதுபோக மன வலிமை வேணும், மன பலம் வேணும். அதாவது ஒவ்வொரு தோல்வியிலும் நமக்கு ஒரு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நாம் கண்டிப்பாக கட்டாயம் அந்த விஷயத்தை கூறணும். அதே போல் நம்ம அனுபவத்தை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நிச்சயமாக பகிர்ந்துக்கணும். சொத்தை மட்டும் நம்ம சம்பாதிக்க சொத்தை மட்டும் பகிர்ந்துக்கூடாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய அனுபவம் என்னங்கிறத குழந்தைகளோட கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஒரு சின்ன தோல்வியை கூட நம்ம தாங்கிக்க முடியதில்லை. அப்படிங்கிறப்ப நாம் இந்த நேரத்தில் சிறு முகவாட்டங்கள் இருந்தாலும் குழந்தைகளோட அந்த ஆட்டிடியூடு மாறும். ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்காங்கிறது கண்டிப்பாக தாய் தந்தைக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு தோல் கொடுக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன விஷயம், ஏன் இப்படி டல்லாக இருக்குங்கிறத மனம் விட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒரு தோழனாக, ஒரு நண்பனாக இருக்கணும். நீங்கள் அப்பா மகன் போல் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவன் நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா பார்த்துக்குவார், அம்மா பார்த்துக்குவாங்க. நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் நீங்கள் குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக பெற்றோருடைய எந்த குழந்தையும் பொய் சொல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது நீங்கள் தான் காரணம். ஏன்னா பெற்றோர்கள் கண்டிப்பாக நீங்கள் பொய் சொல்லக்கூடாதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஐயோ அப்பா திட்டிடுவார், ஐயோ அப்பா அடிச்சிடுவார் அப்படிங்கிற அந்த பயத்தை காட்டாமல் அவனுக்கு ஒரு தோழனாக நின்று எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக அப்பா பார்த்துக்குவார், நான் பண்ணி கொடுக்குறேன்டா தங்கம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புகுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தைகள் எந்த ஒரு பொய் பேசாமல் உங்கள்கிட்ட அனைத்தையும் பகிர்ந்துக்குவாங்க. இப்போ அனைத்தையும் பகிர்வது மூலம் என்ன ஆகுனா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கிது. இதனால் அவங்க மனபலமாக கிடைக்கிது. அதேமாதிரி தன்னம்பிக்கையோடு எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணம் வரும். அவங்களுக்கு அந்த தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எதுவுமே அவங்களுக்கு வராது. நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டுமே வரும். அதனால் அன்பு சார்ந்த சொந்தங்களே, அனைவரும் நாம் எத்தனை சொத்துக்கள் சம்பாதிச்சாலும் குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக மிக முக்கியம். அதை நாம் சரியான முறையில் திட்டமிடுதல் வேண்டும். படிக்கிறத மட்டும் நல்ல பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சா பத்தாதுங்க. நல்லா படிக்க வைக்கணும் மட்டும் நினச்சா பத்தாது. நல்ல வேலையில் அமர வைக்கணும் அப்படிங்கிற மட்டும் நினச்சா பத்தாது. அன்பு சொந்தங்களே, குழந்தைகளுக்கு மன அவசியம். அவர்களுக்கு மனபலம் மிக சிறப்பான முறையில் கிடைக்க யோகா வகுப்புக்கு அனுப்புங்கள். நிச்சயமாக நம் குழந்தைகள் நல்ல திறமைசாலிகளாக, நல்ல பலசாலிகளாக இச்சமூகத்திற்கு கிடைக்கும். இதனால் நம் நாடும் விரைவில் வல்லரசாகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.